வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வட பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். அன்னூர் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து மாவட்ட அளவிலான மாபெரும் கைப்பந்து போட்டி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்றது. இந்த போட்டியில் வீரர்கள் பாய்ந்து பந்தை அடிக்கும் காட்சிகள் காண்போரை கண்களை அகல விரிக்க வைத்து ஆச்சரியத்தோடு பார்க்க வைத்தது. இப்படிப்பட்ட விளையாட்டு வீரர்கள் தமிழகத்தில், அதுவும் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியிலே இருக்கிறார்களா என்று வியக்க வைத்த காட்சிகள் என்று பார்வையாளர்களும் அதை பார்த்து கொண்டிருந்தவர்களும் விளையாட்டு வீரர்களும் நமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்கள். காரணம், இன்றைக்கு இளம் சுறுசுறுப்புக்கு பெயர் போன துணிச்சலான அமைச்சராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சராக இருப்பதன் காரணமாக தமிழகத்தில் விளையாட்டுத்துறை இளைஞர்களையும் விளையாட்டு வீரர்களையும் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார், ஆக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை என்று ஒருவர் நம்மிடம் தெரிவித்ததாகவும், இது திராவிட மாடல் ஆட்சி, இந்த திராவிட மாடல் ஆட்சியில் விளையாட்டு வீரர்கள் ஆங்காங்கே உருவெற்று சுறுசுறுப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற பேச்சும் அடிபடுகிறது என்று நமது செய்தியாளரிடம் தெரிவித்ததாக தெரிவித்தார்கள். இந்த அன்னூர் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்திய மாபெரும் கைப்பந்து போட்டி ஊர் மக்களும் மற்றவர்களும் இணைந்து நடத்தினார்கள். இதற்கு அந்த பகுதியிலே இருக்கின்ற வியாபார பெருமக்களும் மற்றும் பொதுமக்களும் பெரும் ஆதரவை தந்தார்கள் என்று, இதில் விளையாட்டில் வெற்றி பெற்ற முதல் வீரர்களுக்கு 5001 முதல் பரிசாகும், இரண்டாவது பரிசாக 3001, மூன்றாவது பரிசாக 2001 ரூபாயும், நான்காவது பரிசாக 1001 ரூபாயும், வெற்றி பெற்ற கோப்பைகளும் வழங்கப்பட்டன என்று தெரிவித்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்களும் இன்னும் வியாபாரிகளும் பலரும் கலந்து கொண்டு இந்த தொகையினையும் விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தையும் வழங்கியதாக நமது சிறப்பு செய்தியாளர் அன்னூர் பகுதியிலே இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார். அற்புதமாக சர்வை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இறுதி சுற்று பெஸ்ட் ஆஃப் 3, 15 புள்ளிகளுக்கான பெஸ்ட் ஆஃப் 3 என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லூர் பிளாசஸ் இறுதி சுற்றில் அவர்களுக்கான முதல் புள்ளியை பெற்றுள்ளார்கள். சோபை விவேக் 1-2. இரு அணிகளும் சமையலே 2-2. அல்லூர் பிளாஸ்டர்ஸ் விவேக் அவர்கள் 3-2. இருவணிகளும் சமநிலை 3-3. 3 each. Served by TVS. TVS 4-3. 4-3. அற்புதமாக ஓபன் ஷாட்டை அடித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் நன்றி, வணக்கம்.